ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தீபாவளி சுச்சுவேஷனை பயன்படுத்தி நிறைய பேர் நிறையா ஆன்லைன் ஸ்கேம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து ஆன்லைனில் வந்து ஸ்கேமில் நிறைய யாராவது நம்ம கஸ்டமர்ஸ் யாரும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க்கு தான். ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு eservice.tn police.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னாக்கா நமக்கு வந்து நிறையா வெப்சைட் வரும். அதில் வந்து சிட்டிசன் போர்ட்டல்னு இருக்கும். கரெக்டாக நம்ம இந்த வெரிஃபிகேஷன் சர்வீஸு இதெல்லாம் போயிட்டோம்னா நிறையா சுற்றுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஈஸியாக எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு வந்து சிட்டிசன் போர்ட்டல்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டிங்கனாக்கா டைரெக்டாக வந்து நம்ம வெப்சைட்குள்ளே போயிடும். இப்போ வந்து இதில் எடுத்தோன்னே வந்து நமக்கு என்ன டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து கனி கிராக்கர்ஸ் வந்து இப்போ நிறையா ஸ்கேம் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. நானுமே பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் நிறைய அமௌண்ட்டு லாஸ் ஆகிருக்கு. ஸோ நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த சீட்டிங், எம்பாஸ்மெண்ட், லேண்ட் கிராபிங் இருக்குங்கள, இந்த இதில் தான் நான் பண்ணேன். இந்த பிரிவின் கீழே தான் வந்து நமக்கு வந்து இந்த ஆன்லைன் சீட்டிங் கேஸ்லாம் ஃபைல் ஆகும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ வந்து எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. இதை ஒரே ஒரு டயலாக் பாக்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணால் போதும். கம்ப்ளைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. நிறைய பேர் இந்த டிஸ்ட்ரிக்ட் கவனிக்க மாட்டீங்க. கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி கவனிங்க. இந்த டிஸ்ட்ரிக் என்னென்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நேம், ஃபுல் நேம் வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருங்க. நான் அடுத்து ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக யாருன்னு கொடுத்துக்குங்க. முக்கியமான ஒன்று, கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க வந்து மெயில் ஐடியை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க போலீஸ் செக்டாரில். ஸோ வந்து நம்ம மெயில் ஐடியை வச்சு இது கண்டுபிடிக்கிறதுனால நம்ம டேட் ஆஃப் பர்த் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் தென் அட்ரஸும் வந்து நம்மளோட இப்போ பர்மனெண்ட் அட்ரஸை கொடுத்துருங்க. பர்மனெண்ட் அட்ரஸை கொடுத்துட்டு மொபைல் நம்பர், அடுத்து இமெயில் ஐடி, அடுத்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்ததுனால சீட்டிங் கேஸ்ன்னு வந்துருச்சு. இதே வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா கூட நம்ம கீழே வந்து மாற்றிக்கலாம். அதையே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அது சீட்டிங் இது தான் வச்சுருக்கேன். எப்போ வந்து நமக்கு வந்து நம்ம பணம் அனுப்பி அவங்க வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஏமாற்ற ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது அந்த டேட்டை இதில் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதேமாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது கனி கிராக்கர்ஸோட வெப்சைட்டு கீழேயே வந்து அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அட்ரஸ் வந்து ஃபேக்கான அட்ரஸ்ன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. நேராக போய் விசிட் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் அந்த அட்ரஸ் வந்து கோயம்புத்தூர் ஏதோ ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அட்ரஸ் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் எங்கள் செக்டாரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அட்ரஸை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ள அட்ரஸே நம்ம கொடுத்துக்கலாம். அந்த கனி கிராக்கர்ஸ்க்கு வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா அந்த லாஸ்ட்டு வந்து கனி கிராக்கர்ஸோட அட்ரஸ் இருக்கும். அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன், இதுதான் மெயின். நம்ம வந்து எந்த டேட்டில் ஆர்டர் போட்டோம், எந்த டேட்டில் வந்து ரிசீவ் பண்ணல அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம், தமிழ்லேயும் கொடுக்கலாம். அது வந்து எந்த பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி நீங்கள் ஒரு லெட்டர் பேப்பர் பேனா வச்சு எழுதி அதை வந்து நம்ம ஃபைலாகவும் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் அந்தளவு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியல அப்படின்னா நம்ம ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து பேப்பரில் எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அதை வந்து 500 MB வச்சுக்கணும். பிஎன்ஜி ஃபார்மெட்லேயோ பிடிஎஃப் ஃபைல்லையோ வச்சுட்டு அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னா எஸ் கொடுத்து நம்ம ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் சூஸ் பண்ணால் நம்ம நேராக போய் ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்லோடு இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைல் வந்து அப்லோட் ஆயிரும். இந்த ஃபைல் அப்லோட் பண்ணும்போது ரீநேம் பண்ணும்போது ப்ராப்பராக லெட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கணும், நம்பர்ஸில் நியூமரிக்கல்ஸில் இருக்கவே கூடாது. அதே மாதிரிக்கே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லையும் அந்த நேம் இருக்கக்கூடாது, அந்த ஃபைலோட நேமு. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடு இந்த 06385 வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து சேவ் ஆயிரும். டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் ஆயிரும். உங்களோட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகி உங்களுக்குன்னு ஒரு ஐடி ஒன்று கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் ஐடி. அந்த கம்ப்ளைண்ட் ஐடியை போட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற ப்ராசஸ்ஸு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான். நம்ம நிறைய பேர் வந்து பணத்தை லாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் நமக்கு பிரச்சனை வந்து வந்தாலும் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.